நம்ம நாட்டுல அதுவும் தமிழ்நாட்டுல தமிழ் மன்னர்களால கட்டப்பட்டு இல்ல பாதுகாக்கப்பட்ட பல வரலாற்று சுவடுகள் இப்ப இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அழிஞ்சுட்டும் இருக்குங்க. அந்த வரிசையில பல்லவர் காலத்துல கட்டப்பட்டு முற்கால சோழர்கள் காலத்துல மிக சிறப்பா திகழ்ந்து இப்போ அதோட சுவடு கூட தெரியாம அழிஞ்சு போன ஒரு கோயிலை தேடிதான் பயணிக்க போறோம். வணக்கம், நான் உங்கள் தோழி வினோலியா. வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த கோயிலை பத்தி நமக்கு கிடைச்ச 3 க்ளூ. 1 வடவாற்று படித்துறை, 2வது ஒரு கணபதி சிலை, 3வது அழிஞ்சு போன சில கோயில் கற்கள். இந்த குறிப்புகளை வச்சு நம்ம தேடுதல் ஆரம்பிச்ச இடம் தான் தஞ்சாவூர்ல கரந்தைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த தஞ்சாவூர் வடவாற்று படித்துறை. அப்படி என்னமா அவன் கோயிலை தேடிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்டா, அந்த கோயிலோட பேரு கரந்தை வாக்கீஸ்வரர் திருக்கோயிலுங்க. இந்த கோயிலோட பேரை மேக்சிமம் யாருமே கேட்டிருக்க வாய்ப்பும் கிடையாது. இதை பத்தின டீட்டெயில் யாருக்குமே தெரியல. இந்த கோயிலோட பேரை சொல்லிதான் எல்லார்கிட்டயுமே விசாரிச்சேன். அப்படி இங்க ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு வயசானவர் மட்டும் தஞ்சாவூர்ல கரந்தை தமிழ்ச்சங்கம் பின்னாடி சேர்வைக்காரன் தெருன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு படித்துறை இருக்கு, அதுவுமே வடவாற்று படித்துறை தாமா, அங்க போய் தேடி பாருங்க அப்படி சொன்னாங்க. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப மறு தடவை தேடுதல ஆரம்பிச்சோம். அந்த ஃபர்ஸ்ட் க்ளூவை வச்சு நம்ம தேடி போனப்போ அந்த இடத்துல எதிர்ச்சியா நமக்கு தென்பட்ட ஒரு இடிஞ்சு போன கோயில தான் இந்த கரந்தை வாக்கீஸ்வரர் கோயிலா இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிச்சோம். ஆனா அங்க இருக்கவங்க அந்த கோயிலை பத்தின எந்த டீட்டெயிலுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் அந்த கோயில் பேர் இப்போ இடிஞ்சு போன நிலைமையில இருந்த அந்த கோயில் பேர் என்னன்னா காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோயிலை பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. நம்ம கிட்ட மீத இருந்த க்ளூவை வச்சு அந்த ஏரியா முழுக்க தேட ஆரம்பிச்சோம். அப்பதான் நம்மளோட செகண்ட் க்ளூவான பிள்ளையாரை கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த கோயிலோட மிஞ்சு போன பாகம் எதுன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் தாங்க. அதுவும் எந்தவித பாதுகாப்புமே இல்லாம தனியா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. சுத்திலும் வேற எதுவுமே இதுக்கான க்ளூஸோ வேற எந்த ஒரு பொருளுமே பாகமோ இங்க கிடையாது. சரி, இதுதான் அந்த கோயில்னு இந்த பிள்ளையாரை மட்டும் வச்சு எப்படிமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இதுக்குதான் நம்மளோட 3வது க்ளூவான அழிஞ்சு போன கோயிலோட கற்கள். எங்கம்மா ஒண்ணுமே காணுமே அப்படின்னு தோணுதா? வாங்க காட்டுறேன். இங்க இருந்த அந்த கோயிலுக்கு மேலதான் இந்த பெரிய மரமே வளர்ந்து நிக்குதுங்க. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்க. இந்த மரத்தோட வேருக்கு அடியில பெரிய பெரிய செம்பாரங்கற்கள் அடையாளமே தெரியாம புதைஞ்சு போய் கிடக்கு பாருங்க. ஒரு மோசமான நிலைமை பாருங்க. இதோட வரலாறு தெரியல, இது எங்க இருக்குன்ற அடையாளம் தெரியல. இப்போ அதோட சுவடு கூட இல்லாம மண்ணுக்கு அடியில புதைஞ்சு போயிடுச்சு. அப்ப பாருங்க இதோட நிலைமை எவ்வளவு ஒரு மோசமான நிலைமைன்னு. சரி, இப்போ இந்த கோயில்ல கிடைச்ச கல்வெட்டுகளும் சிலைகளும் எங்க இருக்குன்றத பாக்கலாமா? முதல்ல இந்த வடவாற்று படித்துறையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புறம்படி கருந்துட்டைக்குடி அப்படின்றது. அந்த காலத்துல, அதாவது பல்லவர்கள் காலத்திலயும் அதுக்கு பின் வந்த சோழர்கள் காலத்திலயும் சிவபெருமான மிக முக்கியமான தெய்வமா வச்சு வழிபட்டவங்க நிறைய பேர் சோழர்கள் காலத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்கள காலாமுகம், பாசுபதம், மாவிரதம், கபாலிகம்னு சொல்லப்படுற உச்சமயங்கள் இருந்திருக்கு. இதுல அந்த கபாலிகம்ன்றதும் காலாமுகன்றதும் ரொம்ப கடுமையான பழக்க வழக்கங்களை கொண்டது. பட் இந்த பாசுபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமயங்கள்ல உள்ளவங்க கொஞ்சம் மாறுபட்டு சிவபெருமான பசுபதின்ற பேர்ல பரும்பொருளா வச்சு வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த நெறியில வந்த லகுலீசர்ன்ற ஆசிரியர் சித்தாந்தங்களை பின்பற்றி லகுலீசு பாசுபதம், நகுலீசு பாசுபதம் அப்படின்னு சொல்லி 2 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது ஞானத்தின் வடிவமான ஈசன் யோகாசிரியனாக வந்து குரு, ததீசு, உபமன்யு, அகத்தியர் இவங்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சதாகவும் அதை போற்றி சிவபெருமான வாக்கீஸ்வரனாகவும் பார்வதிய வாக்கீஸ்வரியாகவும் தனித்தனியா சிலைகள் அமைச்சு வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல வணங்கப்பட்ட இந்த வாக்கீஸ்வரன் சிலைகள் நிறைய நம்ம தஞ்சை மற்றும் தஞ்சாவூரை சுற்றி இந்த பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டு இப்போ அது பல்வேறு இடங்கள்ல பாதுகாக்கப்படுகிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் நாக்ஸ் கலைக்கூடம், மியூசியம் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்
கல்கத்தா போன்ற இடங்கள்ல வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கோயில்ல கண்டெடுக்கப்பட்ட காடவென்று குறிக்கப்படுற இந்த கல்வெட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல இருக்குங்க. இதுல இருக்க இந்த காடவென்ற பெயர் பல்லவ மன்னவர்கள் ஒருவரா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதோட இன்னொரு பகுதியா இடிபாடுகளுக்கு இடையில இருந்த மூலவர் சிலையான வாக்கீஸ்வரரை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஷில்பி பெரிய பெரிய கோயில்கள்ல இருக்கக்கூடிய அழகான சிற்பங்கள்ல வரைஞ்சி ஒரு ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணுவாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கீஸ்வர பெருமானை வரைஞ்சு வச்சிருக்காரு. இந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்ச இந்த சிலையோட சிற்பம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துட்டீங்க. சரி, இதை உண்மையா எப்படி இருக்குன்றத பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? வாங்க போய் பார்க்கலாம். தஞ்சாவூர் கண்டியூர்ல கண்டெடுக்கப்பட்ட வாக்கீஸ்வரர் வாக்கீஸ்வரியோட சிலைகள் வந்து இப்போ தஞ்சாவூர் பழைய கலெக்டர் ஆபீஸோட நுழைவு பகுதியில முதல் திருமேனியா வச்சிருக்காங்க. இந்த வாக்கீஸ்வர பெருமானோட சிலை பாக்குறதுக்கு பிரம்மரோட சிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்குங்க. ஆனா உத்து நோக்கி பாத்தீங்கன்னா இது பிரம்மர் சிலை கிடையாது. ஏன்னா இவரோட தலையில ஜடாமகுடம் இருக்கும், பிறைச்சந்திரனை சூடி 4 முகங்களோட, ஒரு காதுல மரக்குழல, மறு காதுல பத்திரகுண்டலம், 4 முகங்கள்லயும் நெற்றிக்கண் திறதும் இருக்குங்க. வலது மேற்கரத்துல சூளம் தாங்கி, இடது மேற்கரத்துல அக்கமாலை இருக்கும், வலது கீழ்கரத்துல தாமரை இருக்கும், இடது கீழ்கரத்துல அதுவும் தொடை மேல சுவடி ஏந்தியும் இருப்பாரு. கைகள்ல காப்பு இருக்கும், கால்கள்ல கலல்னு மிக அற்புதமான ஒரு சிலையை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இவர் சிவன் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி? ஏன்னா இவர் பிரம்மர் மாதிரி இருக்காரு, இவர் சிவர் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்டா அதுக்குதான் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் சிவபுரத்துல தாமரை மலரில் அமர்ந்த சிவபெருமானும், திருநாவுக்கரசர் திருநல்லூர் பதிகத்துல கடிக்கமலம் மலர் வைத்தார் என்னும் வாக்கீஸ்வர பெருமானை நினைச்சு எழுதியிருக்காரு. சரி, வாக்கீஸ்வர பெருமானை நல்லா பாத்துட்டீங்க. இப்போ வாக்கீஸ்வரிய பார்க்கணும்ல, வாங்க பார்க்கலாம். இந்த வாக்கீஸ்வரி சிலை தாமரை ஆசனத்துல 4 கைகளோட அமர்ந்து ஒரு முகத்துடனும் நீண்ட நெடிய முடியை எடுத்து முடிஞ்ச தலையுடனும் மிக அழகா காட்சியளிக்கிறாங்க. என்னோட பல நாள் தேடல்களுக்கும் பல நாள் கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் என்னால இந்த கோயிலை கண்டுபிடிச்சு உங்க எல்லாருக்குமே காட்ட முடிஞ்சது. அழிஞ்சு போன ஒரு கோயிலை பத்தின வரலாற்றையும் அந்த கோயில் இருந்ததையும் அந்த மூலவரையும் உங்ககிட்ட காமிச்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான இடங்கள் அழிஞ்சு போனதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, பட் அழியாம இருக்க இடங்களை நம்மளால காப்பாற்ற முடியும். உங்கள நிறைய பேருக்கு இந்த மாதிரி இடங்கள் தெரிஞ்சதுன்னா தயவு பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி அதை கொஞ்சம் பாதுகாக்க பாருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களால மீட் பண்ணேன். நன்றி.